சரி, உன்னை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உன்னோட மாமாவும் நீ தான் தப்பு பண்ணன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த விஷயத்துல உனக்காக அவர் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாருடா. அம்மா, நீ ஒன்னும் பயப்படாதம்மா. யார் என்னை கைவிட்டாலும் ககனனை மட்டும் கைவிட மாட்டாருமா. ககனனை கண்டிப்பா என்ன வெளில கொண்டு வந்துருவாருமா. இன்னும் நீ அவனதான் நம்பிக்கிட்டு இருக்கியா? நேத்து அந்த சாரதா என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? மாமா, இது என்ன மருந்துன்னு தெரியுதா மாமா? கர்ப்பப்பை சேதமடைகிற மருந்து மாமா. நம்ம பிந்துவுக்கு வாழ்க்கையில அவ தாயும் ஆக கூடாதுன்ற அளவுக்கு நினைச்சிருக்காடா அவ. அதுக்கப்புறம் அந்த சிவாவை கூட்டிட்டு போய் போரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கா. எவ்வளவு பண்ணவங்க உனக்கு நியாயம் பண்ணுவாங்க நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அம்மா 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 இரு. பெரியம்மா பத்தி அப்படிலாம் பேசாத. உயிரே போனாலும் பெரியம்மா மட்டும் அப்படி தப்பு பண்ண மாட்டாங்க. பெரியம்மாக்கு அண்ணன் பூரி எப்படியோ நானும் பிந்துவும் அப்படிதாம்மா. நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கம்மா. திருந்தவே மாட்டியா? இவ்வளவு நடந்திருக்கு, அவங்கள பத்தி எதுவும் பேசாதன்னு சொல்ற. சரி விடு, நீ அண்ணனை நம்பிக்கிட்டு. நான் என் அண்ணனோட கால்ல விழுந்தாவது உன்னை வெளியில கொண்டு வர முயற்சி பண்றேன். அழாதம்மா. என்னடா நட்சத்திரம் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கா. நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. சரி, பாவம் அம்மா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்தது உனக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு. என்னது வார்னிங்கா? அன்னைக்கு வலுக்கட்டாயமான என் கழுத்துல இந்த தாலியை கட்டினல, என்ன உன் பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு எங்க குடும்பத்து மேல அதிகாரம் செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா உன் மொத்த குடும்பமும் இப்ப எங்க நிழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அத நீ என்னைக்கும் மறந்துடாத. நீ இந்த தாலியை கட்டினா உன் லைஃபே செட்டில் ஆயிடும் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ லைஃப் முழுக்க இந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ற. நட்சத்திரா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு. ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு நீதான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படும். உனக்கு தண்டனை கிடைக்க போகுது. உன் வாழ்க்கையே இந்த ஜெயில் செவுத்துக்குள்ள முடிஞ்சு போக போகுது. அத்தை சொன்னதை நம்பிக்கிட்டு நீ வெளியே வந்துருவேன்னு சொல்லி கனவு காண்டுட்டு இருக்காத. நானும் என் மம்மியும் இருக்கிற வரைக்கும் அது என்னைக்குமே நடக்காது. சரி, இன்னொரு விஷயம். இந்த கேஸ சாக்கா வச்சுக்கிட்டு நான் உன்னை விவாகரத்து பண்ண போறேன். புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். கெட் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். உன் ஆளுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிளம்பு. பூமி, பூமி, பூமி. ராங் அட்ரஸுக்கு வந்துட்டு போல இருக்கு. எஸ், யூ ஆர் ரைட். ராங் பிளேஸ்க்கு ரைட்டான டிசிஷனோட வந்திருக்கு. பூமியை கூப்பிடுங்க. நான் பூமிக்கு டைவர்ஸ் கொடுக்கணும். பூமி கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். பூமி. ககன், வாட் எ சர்ப்ரைஸ். வாடா, வந்து உட்காரு. நான் உனக்கு கெஸ்டா வரல இங்க. ஓவரா பண்ணாம பூமியை கூப்பிடுங்க. பூமி வீட்ல இல்லையே. ஏன் எங்க போயிருக்கா? அது அமெரிக்கா போயிருக்கா. வாட்? அமெரிக்காவுக்கா? ஆனா நான் தான் காலையில கையெழுத்து வாங்க வருவேன்னு சொன்னனே. நீ சொன்னதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு கிளம்பிட்டா. அமெரிக்கால அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை? அதாவது ககன், இது பிசினஸ் பண்ற ஃபேமிலி இல்லையா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அடிக்கடி போவாங்க.
ஓ அப்படின்னா பூமி பிசினஸ்லாம் பண்றாளா? வாவ். அவங்க அப்பாவை விட ரொம்ப நல்லாவே பண்றா. டெஃபினட்டா அவங்க அப்பாவை விட பெரிய இடத்துக்கு போயிடுவா, கேரண்டி. மாமா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அது இருக்கட்டும், எப்போ வருவா? எப்பன்னா ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள வந்துருவா. 5-6 வருஷத்துக்குள்ள. அப்பனா டைவர்ஸ் எப்படி பண்றது? பூமி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். மாமா 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 என்னாச்சு மாமா? மாமா காட்டுங்க, என்னாச்சு? மாமா என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் கத்துனது அமெரிக்கா வரைக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கே. நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க மாமா? இங்க பாரு, இப்ப நீ பண்ணது சரியா தப்பான ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு நான் இங்க வரல. கையெழுத்த போடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் இதுக்கு கையெழுத்து போடணும் மாமா? நான் கையெழுத்து போட மாட்டேன். விவாகரத்து கொடுக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்ன பத்தின உண்மை தெரிய வரும் மாமா. எனக்காக நீங்க வருவீங்கன்ற ஆசையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்த விவாகரத்துன்னு சொல்லி இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க மாமா, ப்ளீஸ். நீ இந்த பேப்பரை ஏதோ கிழிச்சு போட்டதுனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேருவோம் மட்டும் கனவு காணாத. அத அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். இந்த ககன் பூமியை என்னன்னு சொல்றது இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? செர்ரி ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்துட்டானா? ககன் நம்ம வீட்டுக்கு வந்தான். உள்ள இருக்கானா? அவன் வெளியே போயிட்டான். அப்போ வந்துட்டு போயிட்டான்னு சொல்லி தொலைணும். இப்ப என்ன நீங்க திட்டுறீங்கல்ல அண்ணி? இல்ல. எதுக்கு வந்தான்? பூமி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருந்தான். கையெழுத்து போட்டாளா? ஆஹா, பூமி அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தெல்லாம் போடல. அந்த பேப்பரை கிழிச்சு ககன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டா. நான் செத்தா உனக்கு பொண்டாட்டியா தான் சாவேனே தவிர உனக்கு விவாகரத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ அப்போ அவன் பொண்டாட்டியா தான் சாகணும்னு நினைக்கிறாளா அவ?